Next we have the rival team captain Mr. Nambiar. Hey, என்னடா எல்லாரும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிற இடத்துல யாரா இவன் மட்டும் கருப்பு பேண்ட் போட்டுக்கிறது? ஓ அம்பையரா? என்னக்கோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, யாராவது கேட்ச விட்டீங்க வீணா உயிரை விட வேண்டியிருக்கும். Next comes our heavy youth hero Mr. Vijaykanth. Next is our Ilapai Singam Veerachami Pugal Thiru Vijay T. Rajendran அவர்கள். Next, last but not the least, வைகை புயல் வருத்தப்படா வாலிபர் சங்க தலைவர் தன்மாட சிங்கம் திரு வடிவேல் அவர்கள். அட இப்படி உசுப்பேத்தி விட்டே உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இன்னுமா அந்த டீம் நம்மள நம்பிட்டு இருக்கு? விடா சோனா போனா விடா. டேய் மாயாண்டி நீ கல்லிக்கு போ. டேய் அங்கா நீ மிட் விக்கெட் போ. டேய் கபாலி உன்னை எனக்கு பிடிக்கல, நீ வீட்டுக்கு போ. டேய் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மொத்தமா காங்கிரஸ்ல வேலை பண்றவங்களோட எண்ணிக்கை 38,000. அதுல இங்க வந்திருக்கவங்க ஒரு 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மேல மேட்ச் ஆட வந்திருக்கிறது வெறும் 4 பேர் தான். நீ பாட்டு எல்லாரும் வீட்டுக்கு அமிச்சிட்டா யாரோட கிரிக்கெட் விளையாடுவாங்க? நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்க 6 கோடி மக்களும் என்னைக்கு கிரிக்கெட் ஆடுறாங்களோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசு நாடாகும். பார்த்தா இந்த கவரால இந்த பக்கம் என்னையா காலெல்லாம் இந்த ஆட்டா எடுது பயந்துட்டீங்களோ? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக். உடாசுனா போடா ஒன்னா. ஏய் நாசா விடுறாங்கடா ராக்கெட்டு, காலியா இருக்குடா உன் பாக்கெட்டு, இப்ப எடுக்கிற பாடுறா உன் விக்கெட்டு. உடாசுனா போடா, ஒரு ஸ்டிக் தானே போச்சு. ஒன்னா அசைச்சிக்க முடியாது. அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கா. அவுட் ஆக்கிட்டாங்க இல்ல. போங்கய்யா வாங்கய்யா புரட்சி தலைவரே வாங்கய்யா. தம்பி நிறுத்துப்பா. என்னய்யா பிச்சை இந்த தட்டு தட்டுறீங்க? நல்லா தாயா இருக்குது, போங்கய்யா. என்ன தம்பி நிறுத்து 10 ரூபா போய் டீ சாப்பிடுவான். என்னய்யா உங்க நுள்ளுக்கு ஒரு அளவே இல்லையா? ஆட்டத்தை போடுங்கப்பா. டேய் எம்ஜிஆர் முடிஞ்சா என் பால் அடிச்சு பாரு, சிம்பு தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டாரு. இதெல்லாம் சொல்றது யாரு? உங்க நண்பர் டி யாரு? ஏன் தண்டனக்கா, ஏன் தனக்கனக்கா? Thank you. எழுந்து வீட்டுக்கு போ. நேரம் இல்ல. 4:15 ஆச்சு. அசைன்மெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். போ. என் பேரு அன்புச்செல்வன் சிசிபி. என் பேருக்கு முன்னாடி இருக்க இந்த 3 எழுத்து தான் என் உயிர் மூச்சு. சிசிபி, கட் காப்பி பேஸ்ட். நாங்க 4 பேர். எங்களை ப்ரோக்ராம் அனலிஸ்ட் சொல்லுவாங்க.
எங்களுக்கு ஜாவானா என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் 27 அசைன்மெண்ட் முடிச்சிருக்கோம். ஆனா எதுவுமே சொந்தமா போட்டதில்லை. ஒரே ஒரு செமிகோலன் மட்டும்தான் நாங்களே சொந்தமா போட்டோம். இதுவரைக்கும் நாங்க பண்ண அந்த 27 அசைன்மெண்ட் பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. சொந்தமா போட்ட அந்த செமிகோலன் பத்தி யாருமே இதுவரைக்கும் பேசல. So guys, your tech owner is watching you. இவன் பேரு சிறுசேரி சிங்கமுத்து. இவன் மேல நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கு. செல்போன் யூஸ் பண்ணுவான். கேபிட்டேரியால 10 பேருக்கு முன்னாடி பூந்து 20 பேருக்கு டோக்கன் வாங்குவான். எப்பவுமே ஃபார்மல்ஸ்ல வரவே மாட்டான். இதுக்கெல்லாம் மேல போட சொந்தமா போடுவான். ஏன் காஃபி கொட்டின? இவனை புடிச்சு NSS கிட்ட கொண்டு போனா அது தண்ட செலவு. LOP ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முக்கு வேற தண்ட செலவு. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? இப்ப பாரு, ஒரே காஃபி நம்ம பேட்டரியில இருந்து, அதுவும் ஃப்ரீ. இனி கண்டிப்பா எழுந்துக்க மாட்டான். அவனை செத்தான். அன்பு செல்வன், இவனை காஃபி கொட்டியும் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டா. நான் அழ வைக்கிறேன்டா. உன் பொண்டாட்டிய தூக்குறேன்டா. உனக்கு வலிக்கும்டா. நீ அழுவ. டேய் டேய் டேய், நீ நிறுத்துடா. உன்னால முடியாதுடா. அவன் 100 கிலோ தூக்கினா உனக்கு தான் வலிக்கும். நீ தாண்டா அழுவ. Friends, 7G Rainbow Colony என்ற படம் எல்லாம் you would have seen that film, and we just present you a small scene from that film. அப்பா, என்னப்பா? என்னடா அது? இந்த கார்னேஷன் பொண்ணு தான் நான் லவ் பண்றேன். என்னது இந்த மூஞ்சியா? சை, போய் இந்த மூஞ்சி தான் கஷ்டம் உனக்கு லவ் பண்றதுக்கு. இந்த கர்மத்தை தான் முதலே பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு காஸ்ட்லி ஜீன்ஸ் செல்போன் எல்லாம் வாங்கி தந்து காசு வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்ல. போப்பா. என்னங்க இன்னும் தூங்கலையா? எவடி இவ? என் பையன் கார்னேஷன் பொண்ணு லவ் பண்றான். கார்னிசன் பொண்ணுனா அவ்வளவு பெருமையா? பின்ன அவன் கார்னிஷன் பொண்ணு கவுப்பட கிடைக்குமா தவம் கிடக்குறான். வந்துட்டா. அவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு. அப்படி எதுக்கு அவளை திட்டினீங்க? இல்லடி, இவ்வளவு நாளா அவனை திட்டியே தீர்த்துட்டேன். இன்னைக்கு அந்த கார்னிஷன் பொண்ணு போட்டோ காமிச்சானே, அவன்கிட்ட நான் அன்பா பேசினா, நம்ம அப்பா கேவலம் ஒரு பொண்ணுக்காக நம்மள்ட்ட நல்லா பேசலாம் நினைச்சிட்டா. தேங்க்யூ. Thank you one and all for